எல்லாருக்கும் மாலை வணக்கம். இதுக்கப்புறம் லேட்டா வர்றவங்க நம்மளோட வீடியோ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து பார்த்துக்கட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின 4 வீடியோ வெபினார் வீடியோஸ் நீங்க என்னோட பிளேலிஸ்ட்ல வச்சிருப்பேன் என்னோட யூடியூப் சேனல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா அதை பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் டாபிக் பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறீங்க. என்னோட ஸ்கிரீன் பார்க்க முடியுங்களா? யாராவது ஒரு ஆள் சார் பார்க்க முடியும் சார். பார்க்க முடியுங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே சூப்பர். ஓகே, சோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன். சோ இந்த வேர்ட் என்னவோ புதுசா இருக்கலாம், பட் ஆனா இங்க நம்ம டெக்னிக்கலா ரொம்ப எளிமையா நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் என்னங்கிறத எப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்திருக்கேன். நீங்க ஓரளவு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்க மார்க்கெட் வந்து தொடும்போது நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதா இதோட வேலை. சப்போஸ் இப்படி ஒரு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல இருக்கு, இது வந்து சிஎம்பி. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ கீழே ஒரு விஷயம் மார்க் பண்ணி உங்களுக்கு தெரியும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல இருந்துச்சுன்னா சப்ளை அப்படின்னு தெரியும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கீழே இருந்தா டிமாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்ளை டிமாண்ட்ல இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேல வரணும், இதை தொடணும். இந்த தொடர்றதான் அவங்க என்ன சொல்றாங்க, மிட்டிகேட் அப்படின்னா. இது தொட்டுச்சுன்னா சப்ளை தொட்டு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு, மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கி வரோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே இருந்தா நம்ம அதை என்ன சொல்லுவோம், டிமாண்ட்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம், மார்க்கெட் மெதுவா மேலேருந்து கீழே இறங்கி வரும். இந்த ஜோனை தொடும்போது, அதாவது டிமாண்ட் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா ஆர்டர் பிளாக்க, இந்த ஆர்டர் பிளாக்க தொடும்போது இது மிட்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆனா மார்க்கெட் மேல ஏறி போகும். அப்ப இந்த ஏன் இதை மிட்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ரூல் படி அன்ஃபில்ட் ஆர்டர்ஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வருவான். இவன் கூட நாமளும் இன்செக்ட் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டை கண்டினியூ மேல போவோம். அன்மிட்டிகேட்னா, மிட்டிகேட்டர்ஸ்னா இந்த ஜோனை இவன் தொட்டுட்டான். தொட்டதுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுவோம்னா மிட்டிகேட் ஆயிருக்கு. தொடாம இருந்துச்சுன்னா அதுக்கு அன்மிட்டிகேட்டட். ஜோனை இப்படி இருக்கு, இன்னும் தொடவே இல்லை, அப்ப மார்க்கெட் மேல இருந்து ஏறி வரலாம். தொடாம இருந்தா அன்மிட்டிகேட்டட். இப்ப நம்ம இது எங்க பார்ப்போம் அப்படின்னா, நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருப்பீங்க. எது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி ஒரு மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணிருப்பீங்க. லோ ஹை அப்படின்னு மார்க் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் மார்க்கெட் கீழே வருவான், இது மறுபடியும் உங்களுக்கு தெரியும் ஹையர் லோ, மறுபடியும் மேல போவான் ஹையர் ஹை, மறுபடியும் இங்க கீழே வருவான் ஹையர் லோ. இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. மார்க்கெட் இந்த மாதிரி மேல போயிட்டே இருந்திருப்பான். சோ இங்க போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க இருக்க எல்லா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ நீங்க மார்க்கெட் பார்த்திருப்பீங்க, எல்லா ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் தொடரணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு எங்க அன்ஃபில்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் தொடுவான், அங்கிருந்து ஃபில் பண்ணிட்டு போவான். அப்ப என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல அந்த ஆர்டர் பிளாக்க தொடாம போவான். அந்த தொடாம போற பிளாக் அன்மிட்டிகேட்டட். அன்மிட்டிகேட்னா இன்னும் தொடல, எப்பவாவது வந்து இங்க தொட்டுட்டு போவான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணிருக்க, மேல ஏறி இருக்கான். அப்ப திரும்பி வந்தவன் இந்த இடத்துல இங்க மார்க் பண்ணா இந்த ஆர்டர் பிளாக்க தொட்டிருக்கணும். இப்படிதான் மார்க்கெட் இம்பல்ஸ் ஸ்கேன் போட்டு மேல போயிருப்பான். நீங்க இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்த தொடாம போகும். தொடாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அன்மிட்டிகேட்டட். இந்த ஜோன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஜோனுக்கு அவன் நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், ஒரு வாரம் கழிச்சு வரலாம், இல்ல 10 நாள் கழிச்சு வரலாம், இல்ல 2 வருஷம் கழிச்சு கூட வரலாம். நீங்க ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேமை பொறுத்து. இப்ப நான் சொல்ல போனா 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்றேன் இன்டர்டேக்கு. சிலர் 1 ஹவர் யூஸ் பண்ணாங்க, சிலர் டெய்லி யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக் அதே டைம் ஃப்ரேம்ல ஒரு நாள் வரும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, பட் வரும். வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, அந்த இடத்துல அதை தொடும்போது நம்மளோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இதை தொட்டுட்டு ரீசெண்டா இருக்க இந்த ஹையை உடைச்சு வச்சானா நீங்க பை மூமெண்ட் போவீங்க. எங்க டிமாண்ட்ல இருக்க அன்மிட்டிகேட் ஜோனை தொடும்போது. ஒருவேளை சப்ளைல இங்க இருக்கு, நீங்க வந்து டெய்லியில 4 ஹவர்ல இல்ல 1 ஹவர்ல என்ன டைம் ஃப்ரேம் நீங்க ட்ரேட் பண்ண முடியும், அந்த டைம்ல ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருக்கேன். அந்த ஜோனை மேல போய் தொடுறான். தொட்டுட்டு ரீசெண்டா இருக்க இந்த லோ வந்து உடைச்சு வச்சான் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்ப என்னவா இருக்கணும், இந்த ஜோனை அவன் தொட்டிருக்க கூடாது. ஸோ மறுபடியும் கஷ்டப்படுறேன், தொட்டு இருந்தா அதுக்கு பேரு மிட்டிகேஷன், தொடாம இருந்துச்சு அப்படின்னா அன்மிட்டிகேஷன். இந்த ஆர்டர் பிளாக் அவன் தொடவே இல்லை. இது எப்படி இருக்கலாம்னா, நீங்க சப்ளை டிமாண்ட்ல மார்க் பண்ணிருப்பீங்களா, இப்படி ஒரு கேண்டில் போட்டிருப்பான். இது ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில், சின்னதா இங்க ஒரு குட்டி கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக் போட்டிருப்பான். இதை சொன்னா பேஸ் கேண்டில். மறுபடியும் இப்படி இறங்கியிருப்பான். இப்ப மார்க்கெட்டிங் எது என்ன இருக்குன்னா, டிராப் பேஸ் தென் டிராப் போட்டு கீழே இறங்கிக்கல. இந்த ஜோனை அவன் என்ன பண்ணிக்க கூடாதுன்னா, இங்க போன திரும்பியும் தொடவே கூடாது. தொடாம மறுபடியும் கீழே போயிருந்தானா இந்த ஜோன் அன்மிட்டிகேட்டட். இந்த ஜோனை அவன் தொடுறதுக்கு கண்டிப்பா திரும்பி வருவான். அப்படி தொடும்போதுதான் நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஒருவேளை இந்த ஜோன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்திருப்பான், இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் கீழே போயிருப்பான். அப்ப இந்த ஜோன் தொட்டுட்டானா என்ன சொல்லுவோம், மிட்டிகேஷன். சோ மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜோனை மறுபடியும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இதுல 2 விதமா இருக்கும், நான் அடுத்தது சொல்லித்தரேன்.
இது எத்தனை பர்சன்ட் மிட்டிகேட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல அரசியல் போறது முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஜோன் ஆர்டர் பிளாக் மார்க் பண்றீங்க. அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அங்க தொடாம எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து தொட்டானா, தொடாம இருந்தா அன்மிட்டிகேட்டட், தொட்டுட்டானா அது மிட்டிகேட்டட். இப்போ மிட்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இது டிமாண்ட்ல. சப்ளைல இப்படிதான் அங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் கீழே கடந்து வந்திருப்பான். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் போட்டிருக்கும். மார்க்கெட் மெதுவா போவான். போயிட்டு அந்த ஜோனை இப்படி தொடுவான். தொடாத வரைக்கும் இது அன்மிட்டிகேட்டடு. தொட்டதுக்கு அப்புறம் மிட்டிகேட்டட். திரும்பி கீழே வருவான். இந்த லோ உடச்சு வச்சு இங்க சிஹெச் பார்க்க சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி இங்க வந்தா நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவோம். கன்ஃபர்மேஷன் பார்க்காம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்ச விஷயம், தொடாம போறேன்னா அன்மிட்டிகேட்டட், தொட்டுட்டு போறேன்னா மிட்டிகேட்டட். இது 2 விஷயம் இப்போதைக்கு மைண்ட்ல இருக்கட்டும். அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு. மிட்டிகேட்டட், அன்மிட்டிகேட்டட் ஜோன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அன்மிட்டிகேட்டட் ஒரு ஜோனை பாக்குறீங்கன்னா, இதுல நீங்க 2 விஷயம் பார்ப்பீங்க. ஒண்ணு, மேல இருந்து மார்க்கெட் என்ட்ரி எடுத்துட்டு கீழே வந்தானா இந்த ஜோனை துறத்து வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வந்து டார்கெட்டா புக் பண்ணலாம். எங்க இங்க ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருக்கீங்க. இங்க இருந்து மார்க்கெட்ல நீங்க என்ன பண்றீங்க, இப்ப என்ட்ரி எடுத்துட்டு கீழே வரீங்க. அப்படி வந்துட்டே இருந்தீங்கன்னா எங்கேயாவது இருக்க அன்மிட்டிகேட்டட் ஜோனை தான் அவன் போய் திரும்புவான். இது 15 நிமிஷம் சப்ளையா இருந்துச்சு அப்படின்னா இது 15 நிமிஷம் டிமாண்டா இருக்கணும். இங்க 1 ஹவர் நீங்க சப்ளைல பிடிச்சீங்கன்னா இங்க 1 ஹவர் டிமாண்டுக்கு வருவான். சப்போஸ் இப்படி ஆப்போசிட், இங்க 1 ஹவர் டிமாண்ட்ல அவன் என்ட்ரி எடுத்துட்டு போறான். இங்க இருந்து வந்தா அன்மிட்டிகேட்டட் ஜோனா இருக்கு, இதுல என்ட்ரி எடுத்துட்டு போறான் அப்படின்னா, நேரா போய் அவன் அடுத்த லெவல் எங்க நீ திரும்புவான் அப்படின்னா 1 ஹவர், 1 ஹவரோட சப்ளைல தான் திரும்புவான். சோ நான் இதைத்தான் இன்ட்ராடேல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க பார்த்துப்பேன் டெலிகிராம் சேனல்ல 15 நிமிஷம் செல் ஓபி அப்படின்னு மேல போட்டிருப்பேன். 15 நிமிஷம் பை ஓபி அப்படின்னு கீழே போட்டிருப்பேன். இதை இப்படி மார்க் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் மேல இருந்து கீழே வரும். இதை தொட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி கொடுப்பேன். இங்க இருந்து அடுத்து நான் டார்கெட் எங்க வைப்பேன், அடுத்து இருக்க 15 நிமிஷம் அன்மிட்டிகேட்டட் செல் ஓபி, அதாவது என்ன சொல்ல போனா சப்ளை. அந்த சப்ளை தான் நான் டார்கெட்டா கொடுப்பேன். நீங்க ரெகுலரா என்னோட டெலிகிராம் சேனல்ல பார்ப்பேன். ஒருவேளை எனக்கு இந்த சப்ளை தொடாமலோ டிமாண்ட தொடாமலோ அங்கேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ட்ரி இல்ல. இதுக்கு நல்ல உதாரணம்னா, எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு என்ட்ரி கிடையாது. கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு என்ட்ரி கிடையாது. ஏன்னா எனக்கு சப்ளையோ டிமாண்டையோ தொடல. ஆனா எனக்கு வியாழக்கிழமை நல்ல என்ட்ரி. ஏன் அப்படின்னா என்னோட 15 நிமிஷத்தோட டிமாண்ட தொட்டான், போயிட்டு 15 நிமிஷம் சப்ளையை தொட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க. நான் லெவல்ஸும் என்னோட டெலிகிராம்ல கொடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான வீடியோவும் என்னோட டெலிகிராம் குரூப்ல, என்னோட வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன். நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெரியுது. என்னன்னா இது வரைக்கும் மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. சோ இப்ப மிட்டிகேஷன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அந்த ஆர்டர் பிளாக்க மார்க்கெட் டேப் பண்ணிட்டு மேல போறான். ஓகே. அன்மிட்டிகேஷன் ஆர்டர் பிளாக்க தொடாம விட்டுட்டு போறான். சோ இப்ப மிட்டிகேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க, அன்மிட்டிகேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, அன்மிட்டிகேட் ஜோன் இருந்துச்சுன்னா 2 விஷயம் பார்ப்பீங்க. இங்க இருந்து மேல இருந்து கீழே வந்தானா அது டார்கெட் புக் பண்ண, இல்ல கீழ இருந்து மேல போனானா டார்கெட் புக் பண்றதுக்கு ஒரு விஷயம் பார்ப்பீங்க. 2வது, அந்த அன்மிட்டிகேட் ஜோனை டேப் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்ல, இந்த அன்மிட்டிகேட் ஜோனை தொட்டதுக்கு அப்புறம் மேபி இந்த வேர்டு போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன். அது விஷயம் கிடையாது. இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா தொட்டுட்டு போறான், தொடாம போறான் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை டேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற வேர்டு வச்சுக்கோங்க. இதை தொட்டுட்டானா நம்ம என்ன பார்ப்போம்னா நியூ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தொட்டுட்டு இங்கதான் ஒரு சிஹெச் நான் சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு தெளிவா போகணும்னா இந்த இடத்துல ஒரு பாடி க்ளோஸ் பண்ணி மஸ்ட் அப்படின்னா என்னோட டெலிகிராம்ல கொடுப்பேன். அப்ப என்ன, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் மஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேரா திரும்பி வந்து இங்க இருக்க இம்பேலன்ஸுக்கு ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணுவேன் லோவர் டைம் ஃப்ரேம்ல. இது எனக்கு 15 நிமிஷமா இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க மார்க் பண்றது லோவர் டைம் ஃப்ரேம் 1 நிமிஷம். இதுல கன்ஃபர்மேஷன் நான் பார்த்துட்டு போறது, லிக்விடிட்டி எல்லாம் பார்த்துட்டு போவேன். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ட்ரி. அதே டயத்துல மேல போய் நான் என்ன பண்ணுவேன்னா 15 நிமிஷம் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா அது டார்கெட். ஸோ இன்ட்ராடே பண்றதுனால நான் மேபி இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ரிஸ்க் ரிவார்ட் 1:3 வந்தாலே 50% புக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சில நேரத்தில் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகலாம். சடனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க RR 1:3 பார்க்கனால ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க குவான்டிட்டி என்ன பண்ணலாம், இங்க 2 3 எடுத்தீங்கன்னா 2 வித்துட்டு 1 மட்டும் விட்டுலாம். அடுத்த சப்ளை நோக்கி போகட்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு அங்க அட்வைஸ் பண்ணிப்பேன். நான் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு டெலிகிராம்ல லெவல்ஸா மார்க் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கன்னா, அன்மிட்டிகேட் ஜோனை 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டார்கெட் புக் பண்ணவும், நியூ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கவும். இப்போ இந்த மிட்டிகேட் போச்சுல, இப்போ ஒருத்தன் வந்துட்டான், ஒரு ஆர்டர் பிளாக் தொட்டுட்டான். இப்போ ஒரு நாளைக்கு இப்படி தொட்டுட்டு போயிருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி இல்ல 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஜோனை தொட்டுட்டான், நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இதை தொட்டானா நீங்க என்ன பார்க்க போறீங்க, நியூ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக் 15 மார்க் பண்ணிட்டீங்க. அவன் ஏதோ ஜஸ்ட் வந்து தொட்டிருக்கான், தொட்டுட்டு மேல போயிட்டான். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டே இந்த இடத்த நோக்கி வர்றான். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த கேள்விக்கான பதில், அவன் இந்த ஜோனை எத்தனை பர்சன்டேஜ்ல தொட்டுட்டு போறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்ப இந்த ஒரு ஆர்டர் பிளாக்க 2ஆ பிரிங்க. இது வந்து அந்த ஆர்டர் பிளாக்கோட ஹை, இது ஆர்டர் பிளாக்கோட லோ. இப்ப இதுல 50% வரைக்கும் ஒரு ஆர்டர் பிளாக்க இந்த ஜோனை
அவன் 50% தொடுற வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக் வேலிட், அந்த ஜோன் வேலிட். டிமாண்டா இருந்தாலும் சரி, சப்ளை இருந்தாலும் சரி. கடைசி அது இமேஜ் போட்டு காட்டுறேன், இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ அது ஃபர்ஸ்ட் இங்க தொட்டுட்டு போனா செகண்ட் டைம் தொட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க நம்பலாம். செகண்ட் டைமே அவன் 50 இல்லாட்டி அது கீழே தொட்டுட்டு போயிட்டானா செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது தேர்ட் டைம் வரும்போது என்ட்ரி எடுக்காதீங்க, இந்த ஜோன் உடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க போகலாம். இதுதான் போட்டிருப்பேன். 50% ஆர் 100% எதை தொட்டுட்டு சிஹெச் வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் அவன் என்ன பண்ணலாம்னா மேலேருந்து கீழே இறங்கி தொட்ட உடனே மேலே போகலாம் ஒரு விஷயம். இல்லைன்னா இங்க தொடுவான், தொட்டுட்டு மேலே போயிட்டு திரும்பி கீழே வருவான், வந்துட்டு மறுபடியும் 50% நீங்க பார்த்துருப்பீங்க. எதனாலன்னா இந்த இடத்துல இங்க இருந்து மேல போகணும்னு சொல்லி பை பண்ணாங்களே அவங்க கீழே எஸ்எல் வச்சிருப்பாங்க, அந்த எஸ்எல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உடைப்பான். அப்ப இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கான் 50% டேப் பண்ணிருக்கான். இன்னொரு விஷயம் பண்ணுவான், மார்க் நேரா கீழே இறங்குவான் டைட்டா அந்த இடத்துல நீங்க எஸ்எல் வைக்கணும் வச்சீங்கன்னா கீழே இறங்குவான். ஃபர்ஸ்ட் கேன்ல இங்க இறங்கும், ரெண்டாவது கேன் பாத்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ண மாட்டான், மேல போய் இதுக்குள்ள பாடி க்ளோஸ் பண்ணிடுவான். இதை என்ன சொல்றாங்கன்னா 100% மிட்டிகேஷன். அதாவது ஒரு ஜோனை டோட்டலா இதுல கீழே யாரெல்லாம் எஸ்எல் வச்சாங்களோ ஈவன் தோ சில நேரத்தில் நம்மளே இந்த இடத்துல மாட்டுவோம். என்னன்னா மார்க்கெட்டுக்கு போகும், இப்படி கீழே எண்டி எடுக்கும், மேல போகும் நினைப்போம், ஷக்குன்னு ஒரு விக்கு மட்டும் விடுவோம். சில நேரத்துல பாடி க்ளோஸ் ஆகும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேனோட லோ கீழே போக மாட்டான், சடனா பாடி இதுல க்ளோஸ் பண்ணி மறுபடியும் மேல தூக்கி போயிருப்பான். பட் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னன்னா மறுபடியும் கீழே வரும்போது இந்த இடத்துல சிஹெச் பார்த்துட்டு பிஓஎஸ் பார்த்துட்டு எண்டி எடுத்துட்டு மேல போகலாம். அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கணும். இப்போதைக்கு மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒரு அன்மிட்டிகேஷன் ஜோன் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டார்கெட்டாகவும் நியூ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்காகவும். ரெண்டாவது மிட்டிகேட் ஜோன்னா அந்த ஜோனை அவன் எவ்வளவு தூரம் தொட்டிருக்கான், 10%, 50%, 100% மிட்டிகேட் பண்ணிடான், பண்ணிட்டு அவன் எவ்வளவு தூரம் சோர்ஸ் வைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக விஷயம் தெரியும். இப்போ இங்க இருந்து நம்ம அடுத்து போறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல தெரிய வேண்டிய விஷயம், ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் ஒரு டார்கெட்டுக்காகவும் ஒரு ஜோனை எவ்வளவு மிட்டிகேட் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப இது என்ன நடக்கலாம்னா மார்க்கெட்டு இப்ப யாரோட கண்ட்ரோல இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் யார் சொல்லனா செல்லர் கண்ட்ரோலா இல்ல பையர் கண்ட்ரோலா. மார்க்கெட் இங்க இருந்து மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது யாரோட கண்ட்ரோல் இருப்பான் அப்படின்னா அவன் செல்லரோட கண்ட்ரோல் இருப்பான். ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல 15 நிமிஷம் முன்னாடி இருக்கலாம், இல்ல போன மாசம் நடந்திருக்கலாம். என்ன நடந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு டிராப் பேஸ் ஒரு டிராப் போட்டு போயிருக்கலாம். அப்படி ரேலி, இந்த இடத்துல கீழே இருந்து ரேலி பேஸ் ரேலி. சோ இந்த 4 டைப் தான், 1 2 3 இல்லைன்னா 1 2 3 இப்படி டிராப் பேஸ் டிராப் இப்படி போட்டிருக்கலாம், இல்ல ரேலி பேஸ் ரேலி போட்டிருக்கலாம். சப்ளை டிமாண்ட் சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன மார்க் பண்ணுவீங்க, இந்த ஆர்டர் பிளாக் அப்படி மார்க் பண்ணிருப்பீங்க. இந்த ஜோனை அவன் ஏதோ அன்மிட்டிகேட் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப மார்க்கெட் இப்படி மேல இருந்து கீழே இறங்கி வரான், மெதுவா இறங்கி வரான், வந்துட்டு இந்த ஜோனை தரோம் இங்க இருந்து கீழே இறங்குற வரைக்கும் அவன் செல்லரோட கண்ட்ரோல். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அமைதியா உட்காந்துருப்போம். இதை கடந்த வியாழக்கிழமை நடந்துச்சு, அதை நான் உங்களுக்கு சார்ட்லையும் காட்டுறேன். மெதுவா மேலே இருந்து கீழே வருவான், வந்துட்டு இந்த ஜோனை தொடுவான், தொட்டுட்டு ரீசெண்டா இருக்க இந்த ஹைபே உடச்சு வச்சிருவான். அதுதான் சோச்சுன்னு சொல்றோம். உடச்சிட்டு திரும்பி கீழே வரும். நீங்க இந்த என்ன டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க, நான் பாக்குறது 15 நிமிஷம், நீங்க ஒரு இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் பார்க்கலாம், இன்னும் அதோட ஹையர் டைம் 4 ஹவர் பார்க்கலாம், இன்னும் சில பேர் டெய்லியில பார்ப்பாங்க. சோ நீங்க எந்த மாதிரி ட்ரேடர், இன்ட்ராடே பிளேயரா இல்ல ஸ்விங் ட்ரேட் பிளேயரா இல்ல பொசிஷன் ட்ரேடர்ங்கிற பொறுத்து இந்த டைம் ஃப்ரேம் வரும். நான் 15 நிமிஷம் தொட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் இதை போய் உடச்சு வச்சிருவோம். இதுக்கு நான் கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன், திரும்பி கீழே வருவான், இங்க இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கும், நான் இதுல என்ட்ரி கொடுப்பேன். இன்னும் இதை சில நேரத்தில் பிரிச்சு என்ட்ரி 1 என்ட்ரி 2 கீழே எஸ்எல் நான் கொடுப்பேன். அது என்ன பர்பஸ்னா நம்மளோட ஒருவேளை நம்ம கீழே போய் எஸ்எல்ஏ அடிச்சாலும் அது நம்மளோட கம்மியான எஸ்எல் வாங்கணுங்கிறத அதை பிரிச்சு கொடுப்பேன். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, மார்க்கெட்டு மேல இருந்து கீழே வரும்போது அவன் செல்லரோட கண்ட்ரோல்ல இருந்தான். சோ அப்படி கீழே இறங்கி வரான். இப்ப எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம், இந்த டிமாண்ட தொட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட் மேல போவான். யாரோட கண்ட்ரோல்ல, பையரோட கண்ட்ரோல்ல. இதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க யாரோட கண்ட்ரோல் இருக்கீங்க தெரிஞ்சா மட்டும்தான், அதாவது மார்க்கெட் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேட் எடுக்க வசதியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் செல்லோட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கு. மேல இருந்து எதுல இருந்து வரான், அன்மிட்டிகேட் சப்ளைல இருந்து கீழே வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்ப வந்துட்டு இருக்கும்போது அம்பாட்டுக்கு கண்டினியூ வந்துட்டு இருக்கான். இது தெரியாம நீங்க இந்த இடத்துல ஒரு ஜோன் எதுவுமே மார்க் பண்ணாம இந்த இடத்துல போய் உடச்சு வைக்கிறான், நான் இங்க பை பண்றேன்னு தெரிஞ்சு போனீங்க அப்படின்னா அவன் திரும்பி கீழே வந்து உங்களோட எஸ்எல் எடுப்பான். அப்போ மார்க்கெட் யாரோட கண்ட்ரோல் இருக்கான்னு தெரியணும், கரண்ட் மார்க்கெட் பேசி எங்கேருந்து வர்றான்னு தெரியணும். ஒருவேளை இவன் இப்ப நீங்க 15 நிமிஷம் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண போறீங்க, 15 நிமிஷம் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருக்கீங்க. இவன் இங்க இருந்து வரங்குறேன் ஒரு டெய்லியிலயோ இல்ல 4 ஹவர்லயோ இல்ல 1 ஹவர்ல இருக்க ஒரு டிமாண்ட தொட்டுட்டு வந்தானா இந்த டிமாண்ட் உடையும். ஏன்னா நீங்க பார்த்திருக்க 15 நிமிஷம் அவன் 1 ஹவர்லயோ 4 ஹவர் நீங்க பாக்குறத விட ஹையர் டைம் ஃப்ரேம் அடிச்சுட்டு வரான். அப்ப இந்த டிமாண்ட் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கவனிக்கணும்.
அப்ப என்ன ஆகுனா மார்க்கெட் வந்தாலும் இந்த டிமாண்ட்ல என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் பார்க்கணும். மெதுவா வருவான், அப்படி தொடுவான், என்ட்ரி கொடுக்க மாதிரி 2 கேண்டில் போட்டு மேல கேண்டில் போவான், 4 டக்குன்னு உடைச்சிருவான். அப்ப நீங்க என்ன இது என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுல எஸ்எல் வாங்குவீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும், வந்துட்டு ஃபோர்ஸா வெளியில போகணும், போயிட்டு திரும்பி வரணும். இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கணும், அதெல்லாம் கண்டிஷன்ஸ். கீழே லிக்விடிட்டி இருந்தா மோர் அக்யூரசி, தென் மேல ஏறி போகும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்ட்ரோல் யார் இருக்கான். சரி ஓகே, இப்ப செல்லர்ல வந்தான், இப்ப இந்த அன்மிட் எடுத்தோடனே தொட்டான், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அன்மிட் தொட்டு, இப்ப இங்க இருந்து மேல ஏறி போறான், போயிட்டு திரும்பி கீழே வரான், மறுபடியும் மேல போறான். இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்கான், மேல இருந்து செல்லர்ல வந்தான், இங்க யார தொட்டான், அன்மிட் டிமாண்ட தொட்டுட்டான். அன்மிட் டிமாண்ட தொட்டா என்ன நினைச்சுக்கணும், ஓகே இப்போ மார்க்கெட் பையரோட கண்ட்ரோல்ல போயிட்டான். இப்ப நம்மளோட மைண்ட் என்னவா இருக்குன்னா பை மூவ்மெண்ட் பார்க்கணும். அப்ப மார்க்கெட் மேல போவான், திரும்பி கீழே வருவான், இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கும், இதுல என்ட்ரி எடுக்கணும். அப்ப இங்க இருந்து போறவன் அடுத்து நீங்க எங்கேயா இருக்கும்ல ஒரு ஆர்டர் பிளாக், அது என்ன ஆர்டர் பிளாக் இருக்கணும், அன்மிடிக் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து 15 நிமிஷம் போறவன் ரெண்டே விஷயம் பண்ணலாம். ஒண்ணு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம், ஏன்னா 15 நிமிஷம் இவனு 15 நிமிஷம். சோ இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி செல் பண்ண செல்ல இங்க காத்துட்டு இருக்கலாம் இந்த பொசிஷனை கீழே ரிவர்ஸ் பண்றதுக்கு. ஒருவேளை இங்க இருந்து போற மூவ்மெண்ட் பயங்கர ஃபாஸ்டா, அதாவது நல்ல பையிங் மூவ்மெண்ட் இருந்தா இந்த லெவலை உடைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போகும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா, எப்போதுமே ஒரு சப்ளை டிமாண்டுக்கு இடையில மட்டுமே மார்க்கெட் ட்ரேட் ஆகாது. ஒரு சப்ளைல இறங்கி வந்தானா இதை மறுபடியும் திரும்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல என்ன நடக்கும் இதை உடச்சு கீழே வருது. அப்ப இங்க என்ன நினைக்கிறேன், சப்ளை பிரேக் ஆச்சுன்னா டிமாண்ட் ஒர்க் அவுட் ஆகும், டிமாண்ட் பிரேக் ஆச்சுன்னா சப்ளை ஒர்க் அவுட் ஆகும். அப்ப என்ன விஷயம், நாம யாருன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பயன்படுத்த நம்ம என்ன ட்ரேடர்னா எஸ்என்டி ட்ரேடர். எஸ்என்டி ட்ரேட்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடர். அப்ப என்ன விஷயம்னா, ஒரு சப்ளையை பிடிச்சுக்கிறோம், அங்க இருந்து செல் பண்றோம், மார்க்கெட் டிமாண்ட் நோக்கி போகுது. ஒரு டிமாண்டை பிடிச்சுக்கிறோம், அங்க இருந்து பை பண்றோம், மார்க்கெட் மேல போகுது. அவ்வளவுதான் விஷயம். இல்லைன்னா சரி ஓகே, இதை இல்லைன்னு என்ன நடக்கும், மிஞ்சி போனா எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், கம்மியான எஸ்எல் வாங்கிட்டு வெளில போயிடும். இதை தாண்டி வேற எதுவுமே நடக்க போறதுல. அங்க போய் உட்காந்து நம்ம தப்பான எங்க நம்ம கேபிட்டல் லாஸ் பண்ணோமா, நமக்கு எகேன்ஸ்டா மார்க்கெட் போகும், அங்க போய் ஆவரேஜ் பண்ணுவோம், அப்போதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்குவோம். சோ இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அன்மிடிகேட் ஜோன் எதுக்கு யூஸ் பண்றீங்க, மிட்டிகேட் ஜோன் எதுக்கு யூஸ் பண்றோம், அது எத்தனை பர்சன்டேஜ் மிட்டிகேட் ஆயிருக்கு. ஸோ சப்ளை உடஞ்சிச்சுன்னா அது டிமாண்ட் ஒர்க் அவுட் ஆகும், டிமாண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு பிரேக் ஆச்சுன்னா அது சப்ளை ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன விஷயம் பண்ணிக்கலாம்னா, 2 விதமான என்ட்ரி டைப்ல எடுக்கலாம். ஒன்னு அக்ரெசிவ் என்ட்ரி, இன்னொன்னு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. எப்படி அப்படின்னா, மார்க்கெட் இப்ப உங்களுக்கு மேல இருந்து கீழே இறங்கு, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன், யாரோட கண்ட்ரோல், மேல இருந்து கீழே இறங்கும்போது செல்லரோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி. அப்ப இங்க வந்துட்டு மறுபடியும் மேல போகும்போது கீழே ஒரு இம்பேலன்ஸ் போட்டு வச்சிருப்பா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதை உடச்சு வச்சோடனே மார்க்கெட் மேலதான் ஏறி வர போறான், என்ன ஏதுனோட பார்க்காம நீங்க போய் ஒரு என்ட்ரியை போட்டீங்கன்னா அக்ரெசிவ் என்ட்ரி. மறுபடியும் இது இங்க வியூஎஸ் நடக்கும்போது மறுபடியும் இப்படி மேல போறான், ஒரு அன்மியூட்டட் ஜோனை தொடுறான், தொட்டுட்டு கீழே இறங்கி இந்த லோவை அடைச்சிட்டான். ஓகே, இந்த இடத்துல எனக்கு சிஹெச் வச்சுட்டான், மறுபடியும் மார்க்கெட் மேல வருது, எனக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, நான் என்ட்ரியை போடுறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா இதுக்கு பேரு அக்ரெசிவ் என்ட்ரி. பட் இதையே இன்னொரு விஷயமா பண்ணலாம், என்னன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து மோஸ்ட் ப்ராபபிளி என்னோட சேனல்ல நான் தர லெவல்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் கொடுப்பேன். ஒருவேளை நான் சாட்டிஸ்ஃபை இல்ல, நான் எதிர்பார்க்குற கன்ஃபர்மேஷன் நடக்கலைன்னா நான் அன்னைக்கு நோட் ரெட்னு எழுதிடுவேன். தேவையில்லாம அக்ரெசிவ் என்ட்ரில போய் லாக் ஆக மாட்டேன். அக்ரெசிவ் என்ட்ரில நமக்கு 2 விஷயம் பெனிஃபிட்டும் இருக்கும், லாஸ் இருக்கும். அது என்ன சொல்லி தரேன். இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்னா இப்ப மார்க்கெட்டிங் இருந்து வந்திருப்பான், வந்துட்டு மேல போறோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி கீழே வரும்போது இந்த இடத்துல சில கன்ஃபர்மேஷனை பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா, மார்க்கெட்டு அவன் எனக்கு என் சைடு தான் போக போறான், அங்க லிக்விடிட்டிலாம் வச்சிருக்கானா, ரீட்டைலோட எஸ்எல் எடுத்திருக்கானா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போய் இறங்குவேன். அந்த ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். மார்க்கெட் மெதுவா மேலே ஏறி வரணும், கீழே இறங்கி வந்து ரீசெண்டா இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு இதை உடைக்க வைக்கணும். சோ அப்ப நான் 15 நிமிஷம் இது பார்த்தேன்னா, ஒரு நிமிஷத்துல நான் அந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுவேன். இதான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே என்ட்ரி மார்க்கெட் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இங்கேருந்து வர்றவன் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், நீங்க 15 நிமிஷம் மார்க் பண்ணி உட்காந்துருக்கீங்க, அவன் 1 ஹவர் டிமாண்டையோ இல்ல 4 ஹவர் டிமாண்டையோ இல்ல அதோட ஹையர் டைம் டெய்லி டிமாண்டையோ தொட்டுட்டு வந்தானா, நான் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணா, மார்க்கெட் என் டைரக்ஷன் போக போறவங்க எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதான் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணிக்கலாம், இம்பேலன்ஸோட ஒரு மூவ் இருக்கணும், வித் லிக்விடிட்டி இருக்கும். அப்ப மேல ஏறி வருவோம், என்னோட ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சப்போஸ் இப்ப நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், எனக்கு இங்க இருந்து கீழே போகணும் எந்த நிர்பந்தமும் கிடையாது, மேல போய் எஸ்எலும் அடிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், கையோட என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்கேன். சப்போஸ் இங்க எனக்கு மார்க்கெட் மேல ஏறி ஸ்டாப் லாஸ் இருக்கேன், ஒன்றும் தப்பு இல்லை, திரும்பி கீழே வருவான், நான் இந்த அளவில் அப்படியே மார்க் பண்ணி கிளிப் என்ட்ரியா மாத்திப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இதெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உள்ள இறங்கும். இப்போ அக்ரெசிவ் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம். அக்ரெசிவ் என்ட்ரி என்ன நடக்கும்னா, நீங்க கண்ணை மூட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்காம உள்ளுக்குள்ள என்ட்ரி எடுப்பீங்க, ரிஸ்க் ரிவார்டு அதிகமா இருக்கும். சப்போஸ் என்னன்னா இந்த இடத்துல எதுவுமே பார்க்காம மார்க்கெட்டிங் ரொம்ப என்ட்ரி எடுக்கிறீங்க, அவன் இங்கேருந்து போனா டக்குன்னு எதுவுமே பார்க்காம போய் எஸ்எல் அடிச்சானா ஸ்டாப் லாஸ். அதே நேரத்துல நீங்க கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, மார்க்கெட் மேல இருந்து இறங்கணும்,
உங்களுக்கு இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த டைம் இங்கேருந்து போய் என்ட்ரி போட்டுனா இங்கேருந்து போய் எஸ்எல் அடிக்கும் அதிகமா இருக்கும். நான் என்ன பண்றேன், கீழே இறங்கி இந்த இடத்துல நமக்கு லோவர் டைம்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிக்குள்ள இருக்கோம். அப்ப அங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் போகும்போது ரிஸ்க் ரிவார்டு அதிகமாகும், அக்ரெஷன்ல ரிஸ்க் ரிவார்டு கம்மியாகும். இது எங்க நான் அக்ரெசிவ் என்ட்ரி போனோம்னா, மார்க்கெட்டை நீங்க வந்து இப்படி பிளாக் பண்ணிருக்கீங்க. அந்த மார்க்கெட்டோட லோவ்ல இருக்க லாஸ்ட் ஆர்டர் பிளாக். இதை நான் ஆர்டர் பிளாக்ல சொல்லி கொடுத்திருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மார்க்கெட் மேல இருந்து இதுக்கு மேல எல்லா ஓபியும் டெசிஷனல் ஓபி. சோ என்ன பண்ணலாம், டெசிஷனல் ஓபி உடைச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வந்தானா மார்க்கெட்டிங் இருந்து மேல தூக்கிட்டு போறது வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல எஸ்எல் வைக்காம ஒருபோதும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். உடைச்சானா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆவீங்க. ஆனா மேல தூக்கிட்டு போனா இந்த மாதிரி கிடைக்கும். சோ இந்த மாதிரி கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் சாலிடா கிடைக்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணி அந்த ரேஞ்சோட லோவ்ல என்ன சொல்ல போனா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல அதை நான் எப்படின்னு காட்டுறேன். அந்த ஆர்டர் பிளாக்கை தொடும்போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி, அதாவது என்னன்னா நீங்க ஆர்ஆர் வந்து அதிகம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நீங்க மார்க்கெட்டை இப்படி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணிருப்பீங்க. டியூவேஷன் எல்லாம் நடந்திருக்கும், மார்க்கெட்டை ப்ராப்பரான டைரக்ஷன்ல லாக் பண்ணிருக்கீங்க. அது முக்கியம். லாக் பண்ணிட்டு மேல இருந்து கீழே வருவீங்க. இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே டெசிமல் ஓபி. நீங்க இதுலயே பிரீமியம் டிஸ்கவுண்டும் போடுவீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த 50% கீழே இருக்கும்போது தான் டிஸ்கவுண்ட் ஏரியான்னு பாப்பீங்க. அதுக்கு மேல இருக்கும்போது பிரீமியம். அப்ப என்னன்னா இந்த ஏரியால இருக்க வரைக்கும் நம்ம எதுவுமே செல் பண்ண மாட்டோம். இது கீழே வரும்போது பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இந்த இதுக்குள்ள எத்தனை ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப டெசிமல் ஓபி எல்லாம் நம்ம வரும்போது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் உள்ள என்ட்ரி எடுப்போம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் உள்ள என்ட்ரி எடுப்பீங்க. இந்த அக்ரெசிவ் எண்ட்ல மட்டும் இந்த லோவை உடைச்சானா அவனோட மார்க்கெட் டைரக்ஷன் இப்ப புல்லிஷா போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து பேரிஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவானா, அவன் தன்னோட டைரக்ஷனே சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த இடத்துல உடைக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போறோம். அப்படியே உடைச்சாலும் தப்பு இல்ல. இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வச்சுட்டு தான் இருப்போம். திரும்பி கீழே வந்து இந்த ஜோனை பிளிப்பா மாத்திட்டு அவன் என்ட்ரி கொடுப்பான். சோ இந்த எஸ்எல் நம்ம இங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது விஷயமே இல்லை. பட் அதை விட்டுட்டு நம்ம இங்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பை பண்ண இங்கே இருந்து கீழே வந்து இவன் எவ்வளவு தூரம் எஸ்எல் அடிச்சானா நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். சோ அப்ப என்னன்னா ப்ராப்பரா ஒரு மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணிட்டு டெசிஷனல் என்ட்ரில நீங்க என்ன போவீங்க, டெசிஷனல் இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபில நீங்க என்ன போவீங்க அப்படின்னா நீங்க அக்ரெசிவ் என்ட்ரி போவீங்க. அதே இந்த டெசிஷனல் ஓபி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு தான் போகணும். கன்ஃபர்மேஷன் என்ட்ரிங்கிறது சிஹெச் அது ப்ரோ ட்ரெண்டா கவுண்டர் ட்ரெண்டா அப்படிங்கிற எல்லா அதர் ஃபேக்டரையும் செக் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள இறங்கணும். அதாவது ஒரு ட்ரேடுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல அக்ரெசிவ் என்ட்ரி போங்க. அதே டெசிஷனல் ஓபியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அந்த ஜோனை அவன் எவ்வளவு தூரம் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், 50% இல்ல 100% அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க மார்க் பண்ண ஆர்டர் பிளாக் இப்படி இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை இங்க தொடுறான். தொட்டுட்டு மேல இருந்து கீழே வரான். எவ்வளவு தூரம், ஜஸ்ட் ஒரு 10-15 தொட்டுட்டு மார்க்கெட் மேல போறான். அப்ப இந்த ஹையை உடச்சு வைக்கிறான். திரும்பி கீழே வந்து இங்க இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா எந்த எடுத்து மார்க்கெட் மேல போவான். இப்ப மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்தான். இந்த ஆர்டர் பிளாக் எவ்வளவு தூரம் தொட்டிருக்கான், இந்த ஆர்டர் பிளாக் 3 பிரிங்க. இது 0 to 10, இது 50%, இது 100%. அப்ப 100% மிட்டிகேட் ஆகுறது இந்த இடத்துல. இங்க என்ன பண்ணிக்கலாம் 50%. அப்ப உங்களுக்கு என்ட்ரி இங்க கொடுப்பேன். இதான் என்ட்ரி 1 கொடுப்பேன். இந்த 50% என்ட்ரி 2 கீழே வந்து தொட்டு போயிட்டானா இது எஸ்எல் கொடுப்பேன். இது பை மூமெண்ட். இந்த ஜோன் பண்ணிருக்கான், மார்க்கெட் மேல கீழே இறங்கிருக்கான். 15 தொட்டு கீழே அந்த எஸ்எல் சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் இறங்கி ஒரு விக்கு மட்டும் விட்டு பாடியை உள்ள க்ளோஸ் பண்ணிட்டு மேல போயிடுவான். இது 2. இது பை மூமெண்ட். செல் மூமெண்ட் என்ன பண்ணுவான், மார்க்கெட் கீழே இருந்து மேல வருவான். நீங்க மார்க் பண்ண இந்த ஆர்டர் பிளாக் தொடுவான். தொட்டுட்டு கீழே இறங்கும். இறங்கி இந்த ரோவை தொடும். இப்ப என்னன்னா ஒரு 10-20% இதுல தொட்டிருக்கான். இங்க இருந்து பாருங்க என்ன போயிருக்கான், இதுல கரெக்டா 50% தொட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கான். அப்பனா இந்த ஆர்டர் பிளாக் வேலிடு. இதை 50 தொடுற வரைக்கும் வேலிடு. 50 தொட்டு மேல போயிட்டான். அதுக்கு அடுத்த இந்த இடத்துல என்ட்ரிக்கு வர்றானா நீங்க பாக்காதீங்க. திரும்பி வந்து இதை உடைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோன்ல ஃப்ரெஷ்னஸ் கிடையாது. இது அன்மிட்டிகேட் ஜோன் கிடையாது. இது மிட்டிகேட்டட் ஜோன். ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த பார்த்த விஷயங்களை நம்ம சார்ட்ல பார்க்க போறோம். மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு லைவ்ல நம்ம அதை எப்படி எடுத்துப்போம், அதுக்கு நான் கொடுத்த அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, வியாழக்கிழமை ஒர்க் அவுட் ஆகுங்க நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ நம்ம இந்த கிளாஸ் நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து பெய்டு கோர்ஸாக உங்களுக்கு வழங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்குற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சப்ளை டிமாண்ட், மார்க்கெட் செக்டர், ஆர்டர் பிளாக், இம்பேலன்ஸ், பேலன்ஸ், இப்போ நான் சொல்லி கொடுத்த மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப், பிரீமியம் டிஸ்கவுண்ட், அக்ரெசிவ் என்ட்ரி, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, தென் ஆர்டர் ஃப்ளோ, ஜோன் ரீபேமெண்ட், பிளிப் ஜோன் சொன்னீங்களா, நீங்க ஒரு என்ட்ரி எடுத்து அந்த என்ட்ரி உங்களுக்கு எகென்ஸ்டா போச்சுன்னா அந்த 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 என்ட்ரியை எப்படி உங்களுக்கு பயனுள்ள மாத்துறது, தென் மல்டி டைம் பிரேம் அனாலிசிஸ், லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட், ஒரு ஜோனை எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க, நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதையும்
தென் ஒரு நாளைக்கு நான் கொடுக்கேன் பார்த்தீங்களா, 15 நிமிஷம் சப்ளை, 15 டிமாண்ட் மார்க் பண்ணி என்னோட இன்ட்ராடேல கொடுக்கேன் பார்த்தீங்களா, என்னோட டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ராடேயும், சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ராடே பண்ண முடியலனா ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கான என்ன பிளான் அதையும், கடைசியா மேனேஜ் யுவர் ட்ரேட் உங்களோட ட்ரேட எப்படி மேனேஜ் பண்ணலாம், ட்ரேடிங் சைக்காலஜி என்ன இப்படி இந்த கம்ப்ளீட் கோர்ஸா இந்த கம்ப்ளீட் கோர்ஸை நான் வந்து என்னோட பெய்டு கோர்ஸ்ல நான் தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் தெளிவா தர்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப இங்க பார்த்த கிளாஸை நம்ம ஒரு சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மார்க்கெட்டை நான் என்ன பண்ணீங்கன்னா கரெக்டா 15 நிமிஷத்துல புல்லிஷ்னு ப்ரீவியஸ் மார்க்கெட்லாம் நான் லாக் பண்ணிருக்கேன். பாருங்க, நான் கண்டினியூஸா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்றான் அப்படிங்கிறது எனக்கு கண்டினியூஸா தெரியும். ஸோ இதெல்லாமே நான் ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கேன், 15 நிமிஷத்துல மார்க்கெட்டை குட் ரேஞ்சுக்கு லாக் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, கரண்ட் வியாழக்கிழமை நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இது வியாழக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இங்க இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, கீழே எனக்கு எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு நான் மார்க் பண்ண போறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ எனக்கு இது வேலிடான டிமாண்ட். ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றேன், இந்த ரேஞ்சோட லோவுல இப்ப இந்த இடத்துல இருக்கான். ஸோ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ இங்க வரணும். நான் இது வந்து என்ன பண்ணுவேன்னா 15 நிமிஷத்தோட டிமாண்ட் நான் மார்க் பண்ணிப்பேன். எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா எனக்கு பை. அப்புறம் இந்த கேண்டில் பெருசா இருக்குல்ல, நான் ஜோன் டீப்ங்கிற மெத்தட பயன்படுத்தி இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் நான் போய்ப்பேன். கம்மியான டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது எனக்கு நான் இந்த இடத்துல என்ன இம்பேலன்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். நான் வர்றேன். எனக்கு இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டில் நான் தெரியறதுக்காக காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கேண்டிலுக்கும் எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட ஹை. இது லோவுக்கும் இது ஹைக்கும் இடையில இம்பேலன்ஸ் இருக்கு. இது கலர் நான் மாத்திக்கிறேன். ஓகே, மாத்திட்டு ஓகே, இது எனக்கு 15 நிமிஷம். நான் இப்ப மார்க் பண்ணிருக்கிறது 5 நிமிஷம் மார்க் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா என்ன ரியாக்ஷன் பண்ணுவான் அப்படின்னு இந்த பாருங்க. இந்த ஆர்டர் பிளாக்கை இவன் தொடல. நீங்க வேணா பார்க்கணும். மார்க்கெட் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்க தொட்டுட்டு எண்டி எடுத்து போயிருக்கான்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் இந்த பிளாக்கை தொடல. அப்ப இந்த ஜோனு ஃப்ரெஷ் தான். இதுதான் இப்ப இது தொட்டுட்டு போயிருந்தேன்னா இது வந்து மிட்டிகேட்டட்னு சொல்லியிருப்பேன். இன்னும் தொடல. அதனால எனக்கு இந்த ஜோனு அன்மிட்டிகேட்டடு. ஸோ அதனால மார்க் பண்ணியிருக்கேன். நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்கு பாருங்க, மேல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஜோனுக்கு வரட்டும் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதா என்னோட லெவல். ஸோ நான் மார்க் பண்ணி உட்காந்துருக்கேன். ஸோ 15 நிமிஷம் நான் ட்ரேட் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கேன். மார்க்கெட் இங்க இருக்கான், நானா இங்க மார்க் பண்ணி உட்காந்துருக்கேன். இம்பேலன்ஸ் மார்க்கெட் எல்லாமே கண்டிஷனோட பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்தா நாம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட். 15 நிமிஷம் இந்த ஓபியை மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்க்கலாம். செகண்ட் கேன் போட்டு கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் என்ன நினைச்சிருப்பாங்க, மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் ஆக போகுது, அவன் நம்ம செல் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு கீழே காத்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்றேன் பாருங்க, மறுபடியும் வரோம். நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா உட்காந்துருக்கிறேன். இன்னும் நான் எதுவும் பண்ணல, அமைதியா இருக்கிறேன். மறுபடியும் இங்க இருந்து சின்ன மூவ்மெண்ட் கொடுக்குறோம். நான் இதுக்கும் ரியாக்ஷன் பண்ணல. என்ன பண்ணிட்டேன் பாருங்க, நேரா வந்தா நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அது எங்க இம்பேலன்ஸ் மார்க் பண்ணோம் அந்த இடத்துக்கு வரோம். ஸோ அந்த இம்பேலன்ஸை ஃபீல் பண்றேன். இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் போயிருவேன். ஸோ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் மேலிருந்து வந்திருக்கான். இந்த இடத்த வந்து உடைச்சான் அப்படின்னா எனக்கு சிஹெச். ஆனா இந்த இடத்துல இது மாதிரி எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. இங்க இருந்து போய் இதை எடுக்கிறதே நான் வந்து ஒரு ட்ரேடா கொடுப்பேன். இங்க வந்துட்டு மேல போய் திரும்பி வருவான், இது ஆர்டர் பிளாக் தொட்டு போவான். இதுக்கு மேல போய் என்ட்ரி எடுப்போம், அது விஷயம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இம்பேலன்ஸ் தொட்டுட்டு இங்க மேல போறான்ல, இதை நான் என்ன சொல்லுவேன்னா பி சேஃப் ரெக்கவரி மேன். ஸோ இது என்னோட என்ட்ரி கிரைட்டீரியா. என்னோட என்ட்ரி கிரைட்டீரியா அந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருந்தா நான் என்ட்ரிக்கு ரெடி ஆயிருவேன். என்னோட ரூல் படி. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை உடைச்சிட்டும் நீங்க ட்ரேடுக்கு போயிருக்கலாம். தப்பு கிடையாது. அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்னோட பேக் டெஸ்ட்ல இந்த ட்ரேட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியுது. இல்ல ரூல் இருக்கு. நான் என்னோட ரூல் படி நான் ட்ரேட் பண்றேன். அப்ப இங்க இருந்து போனானா எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்ப இவன் டிமாண்ட்ல ட்ரேட் எடுக்கிறான். அப்ப இவங்க எங்க போய் திரும்பணும், அடுத்து சப்ளை தானே திரும்பணும். அப்ப எனக்கு 15 நிமிஷத்துல அடுத்து எங்க அன்மிட்டட் சப்ளை இருக்குன்னு நான் பார்த்தேன். அதான் ஒரு விஷயம். அப்ப என்ட்ரி எடுக்கிறேன்னா என்னோட எஸ்எல் எங்க இருக்கு, என்னோட டார்கெட் எங்க இருக்குன்னு நான் பிளான் பண்ணிக்கணும். அப்ப மார்க்கெட் இங்க இருந்தா கீழே விழுந்திருக்கான். அப்ப என்ன ரீசன்னா எனக்கு இந்த ஜோன் வேலிட். இதுதான் எனக்கு 15 நிமிஷத்துல நான் பார்க்க வேண்டிய டார்கெட். ஏன்னா நான் இன்ட்ராடே தான் பண்றேன். ஸோ அப்ப எனக்கு இந்த மூவ் பிடிச்சாலே எனக்கு போதுமானதா இருக்கும். நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். அப்ப பை மூவ்மெண்ட் நான் இங்க எடுத்தேன்னா என்னோட டார்கெட் இங்க இருக்கும். எனக்கு இந்த இன்ட்ராடே மூவ் எனக்கு நல்ல மூவா கொடுக்கும். எனக்கு இதுவே நான் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டே கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் லாட் சைஸ் அதிகப்படுத்தி நீங்க எல்லாமே ட்ரேட் எடுக்கிறது உங்களோட திறம். பட் ஆனா என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு, ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்டை பிடிக்கிறீங்க. இப்ப டார்கெட் என்ன பண்றீங்க, அன்மிட்டிகேட்டட் சப்ளை பிடிக்கிறீங்க. மார்க்கெட் இப்ப இங்க இருந்து அங்க போகணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், 15 நிமிஷம் மார்க்கெட் லாக் பண்ணிட்டேன்.
என்னோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் என்ன 1 நிமிஷம். ஸோ நான் இப்போ 1 நிமிஷத்துக்கு போயிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து என்ட்ரி எடுக்கணும். இப்போ இதுதான் விஷயம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல, எனக்கு இங்க இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் விட்டுட்டு போனேன்னா, எனக்கு அது வேலிட். அது எந்த இடத்துல வருதுன்னு நான் பார்ப்பேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் குடுக்குறான்னு மட்டும் பாருங்க. மார்க்கெட் மேல போறான். இந்த ஹை எடுத்து கீழ எடுக்கலாம். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாருங்க. இந்த ஹை எடுத்து இந்த லோவ எடுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடந்துருச்சுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டான். இது எப்படி நான் புல் பேக் கண்டுபிடிப்பேன்? நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த ஹைய இவன் எடுத்திருக்கான். இந்த ஹைய இவன் எடுத்திருக்கான். இந்த லோவ இவன் பிளாக் எடுக்கிறான். அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு மார்க்கெட்டுக்கு போனவன் இப்படி இறங்கிட்டான். ஓகே. இப்ப மேல போனா எனக்கு இது லிக்விடிட்டி. சோ அப்ப திரும்பி கீழ வருவான். இதுக்கு இருக்க இடையில இருக்க ஆர்டர் பிளாக் தொடுவான். தொட்டுட்டு மார்க்கெட் மேல போவான். இவ்வளவு சிம்பிள் லாஜிக். இப்ப இது நடக்குதான்னு மட்டும் பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்றான்னு பாருங்க. இந்த இந்த பெயிண்ட் இருக்குல்ல, எனக்கு இது லிக்விடிட்டி. எனக்கு இதுவே போதும். இங்க இருந்து மார்க்கெட் தூக்கிட்டு போறதுக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பார்ப்பேன்? இடையில இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்பேன். எஸ், இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் இருக்கு. என்ட்ரி 1. அதுக்கு அடுத்து எங்க இருக்கு? இன்னும் ஆப்போசிட் வந்தானா எனக்கு இம்பேலன்ஸ் இங்கோட ஆர்டர் பிளாக் இருக்கு 2. இது எல்லாமே வச்சுக்கோ. சப்போஸ் எனக்கு ஆப்போசிட்டா போனா கீழே எஸ்எல். அதுவும் நான் மறக்காம செய்ய வேண்டிய விஷயம், எஸ்எல்லும் வைக்கணும். இப்ப அடுத்து என்ன பண்றான் பார்க்கலாம். மார்க்கெட் வருவான். என்ட்ரி எடுத்தான். என்ன பண்றான் பாருங்க. டக்குன்னு மேல நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுப்பேன். நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் போன். ஏன்னா நான் இப்ப என்னோட வெபினார் பார்ப்பாங்க, யூடியூப் சேனல் பார்ப்பாங்க. சில நேரங்களில் என்னோட டெலிகிராம்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்துட்டு இதுல வந்து ஒரு 1000 500 உள்ள போட்டுருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கிளாஸ் பத்தி எதுவுமே தெரியாது. நான் என்ன சொல்லிக் கொடுக்க கன்ஃபர்மேஷன் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல என்ட்ரி 1 ட்ரிகர்னு கொடுத்துருவேன். அப்ப என்ன ஆகுனா, மறுபடியும் என்ட்ரி 2 எடுக்க இப்ப நீங்க படிச்சுட்டு வரீங்க. இந்த இடத்துல ரூல்லாம் இருக்குன்னு தெரியும்னா, இங்க வரைக்கும் மார்க்கெட் கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆப்போசிட்ல போன எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்காக என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட். இங்க இருந்து மார்க்கெட் மேல 2 கேன் போவான். இது மினிமம் 10ல இருந்து 15 பாயிண்ட் வெளில போயிருக்கும். 10, 15 பாயிண்ட் வந்து நிஃப்டில ஒரு 500ல இருந்து 650 700 இந்த மாதிரி இருக்கும். இது என்ன ரீசன்னா, நம்மள நம்பி வந்தவங்க ப்ராஃபிட்டா போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க போவோம், இதெல்லாம் மேல உடைப்பான். அதெல்லாம் வந்து நம்ம ரூல் படி ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க. பட் நம்மள நம்பி வந்தாங்களே, அவங்க லாஸ் ஆக்க கூடாதுங்கிறதுக்கான அந்த விஷயம் தான். சில நேரங்கள் நீங்க வெயிட் பண்ணியும் எடுக்கலாம். ஆனா ரிஸ்க் உங்களோடது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்ப என்ன பண்ணுவேன், என்ட்ரி 1 ட்ரிகர் ஆயிடுச்சு. சோ ஃபோக்கஸ் யுவர் எஸ்எல் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன். இப்ப என்ன பண்றான் பாருங்க மார்க்கெட். அடிச்சு போறான் பாருங்க. நேரா போறான். இந்த இதுவே நல்ல மூவ்மெண்ட். இதுல என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆளு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாரு. அவர் நல்ல ப்ராஃபிட் எடுத்தாரு. சோ அவருக்கு நான் தேங்க் பண்றேன் அப்படின்னு வீடியோல சொல்லியிருப்பேன். சோ இப்ப என்ன பண்றேன், இந்த என்ட்ரி போய் எனக்கு மேல இருக்க இந்த ஏன் இந்த இடத்துல இது போடுறான்னா, இங்க இருந்து ஒரு செல்லர் கீழ இறங்கலாம். அந்த செல்லரு இந்த இடத்துல மார்க்கெட்ட மேல போகாம தடை பண்றான். அதனால இந்த இடத்துல நீங்க புக் பண்ணுங்க அப்படின்னு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல மூவ் குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கன்சல்டேஷன் போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல கன்சல்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ் குடுப்பான். நான் சொன்னேன்ல, இப்ப இத போய் உடைச்சு வச்சுட்டு கீழ வருவான் அப்படின்னு. சோ அந்த இடம் இந்த இடம் தான். நீங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு போனாலும் இந்த லெவல். உடைச்சு வச்சுட்டு கீழ இறங்கிருப்பான். கரெக்ட்டா இந்த லெவல்லாம் இந்த லெவல உடைச்சிருப்பான். கடைசியா உடைச்சிட்டு திரும்பி கீழ வரான். சோ இப்ப இந்த மூவ் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் இருந்து இம்பல்ஸ் ஸ்கேன் போட்டு போறான். இம்பேலன்ஸோட இந்த இடத்துல பாருங்க ஆர்டர் பிளாக். இது செகண்ட் என்ட்ரி. இது நீங்க படிச்சிருந்தா மட்டுமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். பட் இந்த என்ட்ரிய நான் உள்ள தர மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு. ஆல்ரெடி இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இங்க மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரும். நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கீங்க. திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆனா இந்த ப்ராஃபிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க ரெடினா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா என்ன இருக்கும்? நான் என்ன சொல்லுங்க ஆல்ரெடி டிமாண்ட்ல என்ட்ரி எடுத்தா சப்ளை நோக்கி போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்றான்னு. மார்க்கெட் மேல போறான். மறுபடியும் எப்போதுமே ஒரு கன்சல்டேஷன் போட்டா மறுபடியும் ஒரு என்ன சொல்லுவான் எக்ஸ்பான்ஷன் கொடுப்பான். எக்ஸ்பான்ஷன் போட்டு மறுபடியும் ரிவர்சல் கொடுத்து ரீடெஸ்ட்மெண்ட் கொடுப்பான். இது வந்து நம்ம ரூல். இப்ப பாருங்க இந்த இடத்துலயே கன்சல்டேஷன் போட்டு இந்த லெவலில் உடைப்பான். ஏன்னா இதுக்கு மேல ஒரு சப்ளை ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனை உடைக்கணும். உடைச்சிட்டு மேல போறான். கரெக்டா? இதுக்கப்புறம் இங்க ஒரு கன்சல்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டே இருக்கும். ஸோ அப்ப எப்போதுமே மார்க்கெட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி இப்படி போகும்னா போகாது. அப்ப என்ன பண்ணுவோம், மேல போவோம் கன்சல்டேஷன், மேல போவோம் கன்சல்டேஷன். இந்த இடம் உங்களுக்கு டார்கெட் புக் ஆனது. இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 15 நிமிஷம் டிமாண்ட் என்ட்ரி எடுத்துருக்கீங்க, 15 நிமிஷம் சப்ளை டார்கெட். இது அப்படியே ஆப்போசிட்டாவும் நடக்கும். என்னன்னா 15 நிமிஷம் சப்ளைல என்ட்ரி எடுத்துட்டு 15 நிமிஷம் டிமாண்ட் எடுப்பான். நான் சொல்றது இன்ட்ராடே. நீங்க இதோட வேற ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடோ இல்ல பொசிஷன் ட்ரேடோ இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் இங்க கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. உங்களை இன்னொரு நல்ல வெபினார்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ சார்.